எதற்கு எரேமியா 13:14 இருக்கிறது? ஒரு முறை வாசிப்போம். எரேமியா 13:14. பிதாக்களும் பிள்ளைகளும் ஆகிய அவர்களை ஒருவர் மேல் ஒருவர் மோதி விழும்படி பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அழிப்பதே அன்றி மன்னிப்பதும் இல்லை, தப்ப விடுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தகப்பனையும் மகனையும் மோத விடுவார், சண்டை. அப்புறம் உன்னை தப்ப விட மாட்டேன், நீ தப்பித்து போக மாட்ட, நான் உனக்கு இறங்க மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். இதானே? இப்போ மனம் திருந்தினால் மட்டுமே மன்னிப்பு கிடைக்கும். யார் மனம் திருந்துறது? வசனத்தை ஏற்றுக்கொண்டவன் மனம் திருந்துவான். வசனத்தை ஏற்றுக்கொண்டவன் மட்டுமே மனம் திருந்துவான். வசனத்தை உதட்டளவில் கேட்டு, காதில் கேட்டு உதட்டளவில் விட்டுட்டா ஒன்றும் நடக்காது, ஒரு அற்புதம் நடக்காது. கீழ்ப்படியணும். 36 வயதில் ஒரு ஸ்திரீ, விழுப்புரம் பாகத்தில் ஒரு சின்ன கிராமம், ஒரு டீச்சர், நல்ல சம்பளத்தில் இருக்கிற டீச்சர். அவளுக்கு 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணேன், ஃபோனில் தான். 10 நிமிஷம் வேலையை விட்டுட்டா. நான் கர்த்தருக்கு பின்னாடி போகிறேன்னு. யாராவது கீழ்ப்படியணுமா? இதை வசனம். கீழ்ப்படிந்தாள். கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, கீழ்ப்படிந்த அவளை அடிக்க ஆரம்பிச்சுட்டார். பிஎட் பட்டதாரி, ஹையர் செகண்டரி டீச்சரு. 10 நிமிஷம் ஊழியம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்படியே வேலையை ரிசைன் பண்ணிட்டா. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். அன்னைக்கு வீட்டுக்கு போனான், செருப்பை கலத்தி அடித்தான் தகப்பன், முறம் எடுத்து அடித்தா தாய். இன்னும் 2 பொட்ட பிள்ளை இருக்கு, உன்னை நம்பிதான் இந்த வீடே இருக்கு. எவ்வளோ முள்ளு குத்தும், எவ்வளோ வலிக்கும் அவளுக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் சொந்த வீட்டில் இடமில்லை, வெளியே போ. தோழி வீட்டில் தங்குகிறாள். அவ என்ன நினச்சிருப்பா? இந்த ஊழியக்காரன்ட்ட போய் ஊழியம் செய்ய போய் இருந்த வேலையும் போச்சு. அதான் யார்ட்டையும் என்னால் ஃபோன் பண்ணி கேட்டுறாதீங்க. கேட்டால் நான் சத்தியத்தை தான் சொல்லுவேன், உண்மையை தான் சொல்லுவேன். ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் ஒன்று தான் சொல்லுவேன். விட்டா, ஆண்டவரை தொட்டா, உலகத்தினுடைய வேலையை விட்டா, ஆண்டவர் இதயத்தில் ஏற்றுக்கிட்டா. அப்புறம் அவளுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டரை பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்தேன். அப்புறம் அவருக்கு வேலூர் மாவட்டத்தில் கல்யாணம். இந்த மாதிரி கல்யாணமே வேண்டான்னு தகப்பன் வறுமை நிமித்தம், பஞ்சத்து நிமித்தம் தூக்கு போட்டு சாகிறான். அந்த விழுப்புரம் பகுதியில் எல்லாம் இந்த மாதிரி நம்ம மாதிரி அல்ல. நமக்கு எங்கே போனாலும் சம்பளம் கிடைக்கும். உறவு பிறக்குனா பணக்காரன் ஆகலாம், உடைஞ்ச காகிதத்தை பிறக்குனாலும் பணக்காரன் ஆகலாம். அந்த மாதிரி செழித்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். விவசாயம் பண்ணலாம், கூலித்தொழில் எல்லாத்துக்கும் வருமானம் இருக்கிறது. அந்த மாவட்டங்கள் அப்படி கிடையாது. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் தகப்பன் திணறி தூக்கு போட்டு சாகிறான். செத்த இடத்துல அப்பாவை பார்க்க போனால் பணத்தையே பார்க்க விடலை, அங்கேயே அடித்து துரத்தினாங்க. நீ கிறிஸ்து என்றவனை நீ ஏற்றுக்கொண்டாயே அல்லவா, இனி வந்து பணத்தை கூட பார்க்கக்கூடாது. எவ்வளோ துடிக்கும், எவ்வளோ இருதயம் வலிக்கும். ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உண்மையிலே வலிக்கும் உங்களுக்கு. உற்சாம கையை தட்டுங்க. சுகம் இல்லை உங்களுக்கு. முதல்ல வைப்பார் உபத்திரவா, முதல்ல ஆண்டு வைப்பார் தரித்திரம், அடுத்து வைப்பார் நெருக்கம், அடுத்து வைப்பார் கலக்கம், அப்புறம் தான் உலைக்க வச்சு நெஞ்சில் அடிப்பார். உங்களை தொழுத்தில் கட்டி அக்கினியை போடுவார். எல்லா விதமான பாடுகளையும் உங்கள் சிரசு மேலே வைக்கிறது உண்மையான இயேசு கிறிஸ்து தான். உற்சாம கையை தட்டுங்க. பிறகு என்ன நடந்தது? எல்லாம் போச்சு, வேலையும் போச்சு. தோழி சொல்லுவா, எத்தனை நாள் உனக்கு அறையில் இருந்து சாப்பாடு போடுறது, நீ வேறு இடம் பார்த்து போ என்று அந்த மகள்கிட்ட சொல்லும்போது, இப்போது இந்த அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதி மாதிரி ஆயிடுச்சு அவருடைய வாழ்க்கை.
அப்பனும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, குடும்பமும் கிடையாது, வேலையும் கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இல்லையா? அப்போது ஒரு ராத்திரி ஒரு 11:15 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, எனக்கு யாரும் இல்லை, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல, ஆனால் ஏசப்பாவை நீ விசுவசிக்கிறியான்னு கேட்டேன். அப்போ கூட அவரை விசுவசியாமல் நான் யாரை விசுவசிக்க முடியும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இவ்வளோ சோதித்து அறிந்திருக்கிறார். உன்னை பட்டமரமாக மாற்றினார், சொந்த வீட்டில் இடமில்லாமல் மாற்றினார், செத்த அப்பனுடைய பணத்தை பார்க்க விடாமல் மாற்றினார், உன் ஊர் ஜனங்கள்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தார்கள், தோழி வரைக்கும் உன்னை துரத்தி விட்டா, கல்யாணமே ஆகலை, கச்சேரியும் நடக்கலை. இப்போ இயேசு மேலே உனக்கு கோபமே இல்லையா? இல்லை எம்மேலே கோபமே இல்லையா? சொன்னாள், சத்தியத்தை விதைத்தீர்கள், நான் தேவனை கண்டு கொண்டேன். அப்போ ஃபோனில் நான் பாடி அவளுக்கு 4 வரி பாடலை தான் பாடியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போயிருக்க மாட்டான். ஃபோனில் எல்லாம் அவ்வளோ ஃபுல்லாக பாட மாட்டான். ஆனால் கர்த்தர் சொன்னார், யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார் சீராட்டுவார், தாலாட்டுவார் சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்கு தந்தாரே. யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பாடலை பாடி முடித்ததும், இப்பொழுது கண்டதை என்னிடத்தில் சொல்லு. அப்ப சொல்லுகிறார், நான் இயேசு என்ற தேவனை முகமுகமாய் பார்த்து கொண்டே நிற்கிறேன் பிரதர்னு சொன்ன. ஒரு சம கையை தட்டுங்க. இங்க பாடுனா அங்க அவர் நிற்கிறார், அதை நான் பார்க்கிறேன். அதனால தான் கேட்டேன், என்ன கண்டாய் சொல்லு. நான் தேவனை கண்டேன் என்று சொன்னார். இனி உன்னை அவர் தத்தெடுத்து கொள்ளுகிறார். ஒரு சம கையை தட்டு. நீ உடனே சென்னைக்கு புறப்படு. இதான் கட்டளை. இந்த மாதிரி ஊழியம் தமிழ்நாட்டில் எவனும் 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 செஞ்சதில்லை. யோசிப்பானுவான், அப்படிலாம் நடக்குமோ, இப்படியெல்லாம் செய்யணுமோ யோசிப்பான். நான் சொன்னேன், சென்னைக்கு போய் சொல்லுகிறார்.
புறப்பட்டு போ, ஆனால் தாம்பரத்தில் தான் இறங்கணும். கட்டளை ஒன்று. சென்னையில் யாரும் தெரியாது பிரதர். உன்னை போக சொன்னதே கர்த்தர். உற்சாகமாக கையை தட்டுங்க. புறப்பட்டு போ, தாம்பரத்தில் நெல்லு. தாம்பரத்தில் நின்னா நான் தாம்பரத்தில் இறங்கிட்டேன் பிரதர். இதான் கட்டளை. எந்த ஸ்திரீ செய்வாங்க? எந்த புருஷன் செய்வான்? இல்லை நீங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட போக சொன்னால் போவாங்களா? போக மாட்டீங்க. நீங்கள் என்ன அப்படியே ஒரு வண்டி கார் போகுது. இந்த காரில் போகும்போது இந்த லேடியை ஒரு கார் பார்த்துக்கிட்டே போகுது. அவன் யூட்டர்ன் அடித்து மறுபடியும் வந்து இந்த பிள்ளை நிற்கிற இடத்துல வந்தாச்சு. எங்கம்மா உனக்கு போனோம்? தெரியல ஐயா. உன் பேர் என்ன? இந்த விசாரிக்கிற மனிதனுடைய மகள் தற்கொலை பண்ணி இறந்து விட்டாள். ஒன்ஸ் அப்பான் எ டைம். அவளுடைய பெயரை இந்த மகள் என்னுடைய பெயர் என்று சொல்லுகிறாள். பார்த்த அசப்பில் என் மக மாதிரி இருக்கிறேன், நீ காரில் ஏறுறியா? இப்போ கர்த்தருடைய சத்தம், இவனிட போ, இவனோடு கூட போ. ஏறினாள். அங்கே வீட்டுக்குள்ளே பெரிய பங்களா. அங்கே போனால் இவளுக்கு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி அங்கே ஃபோட்டோ வச்சுருக்கு. செத்துப்போன மகள். யாரையா இவா? இறந்து போன என் மகள். எங்களுக்கு சந்ததி கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ஒரு பிள்ளையை பற்றி வச்சுருக்கிறவங்களாம் இப்படி தான். இப்போ உன்னை பற்றேன், அந்த பிள்ளையை உருவாக்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு தெரிந்து கொண்டு சம்பாதிக்கிறதுக்கு திராணி இல்லைன்னு நீங்களே தீர்மானிப்பீங்க. முதல் கட்டம். இங்கே தான் அந்தி கிறிஸ்து நிற்கிறான். இன்னொரு பிள்ளைய பிரசவிப்பதற்கு எனக்கு தைரியம் இருந்தாலும் வளர்க்குறதுக்கு தைரியம் இல்லை. அப்போ நீ தானே அந்தி கிறிஸ்து. பிள்ளை பிரசவத்திற்கு நீ யோசிக்கிறாய்ன்னு சொன்னால் ஒன்று போதும். இவன் ஒன்று தான் என்னை காப்பாற்ற முடியும். திராணி உள்ள வரைக்கும் பெத்து போடுங்கய்யா. கிறிஸ்தவ கூட்டம் பெருகட்டுமே. பன்றி கூட்டெல்லாம் பெருகுது. உங்கள் பிள்ளைங்க பெருகக்கூடாதான். அதான் அந்தி கிறிஸ்து கிரியை செய்கிறான். ஒத்த புள்ள போச்சு, லவ் ஃபெயில்வர் போச்சு. எனக்கு மகளாயிரு. அவரும் ஒரு ஊழியக்காரர். பாருங்கள், யாரை எங்கே எப்போ எப்படி நடத்தணும்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ அறிந்ததும் அறியாதமான உன் அறிவுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வே. அனாத போல விட்டு அப்படியே அரவணைத்து ஆசீர்வதித்து வீட்டுக்குள்ளே புகலிடம். இருந்ததை விட கம்பீரமான இடம். ஒரு சம கையை தட்டலாமா? கர்த்தர் நடத்துகிற விதமாக எப்படித்தான். நான் அடிக்கடி சொல்வேன், நான் ஒரு எலியா, நான் ஒரு எரேமியா, நான் ஒரு எசேக்கியேல், நான் ஒரு தாவீது, நான் ஒரு சாலமன் என்று அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இதே இடத்துல தானே. அப்படி தான் என்ன ஒவ்வொரு கேரக்டராக பயன்படுத்துவார். கட்டளைகள் வந்தால் பயப்படணும், நட்டுங்கணும். நான் என்ன சொல்கிறேன்? திருந்தக்கு தானே சொல்கிறேன். முட்டாள் தானே தான் தூக்கி குப்பையில் போடு. மூடனா உரலை போட்டு இடின்னு உலக்கைய வச்சு இடித்தாலும் திருந்த மாட்டான். ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் திருந்தவே மாட்டாங்க. பெரும்பங்கு கிறிஸ்தவர்கள் திருந்த மாட்டார்கள். இந்த கிறிஸ்துமஸ் வருது பாருங்க, குடிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்கெட்ச் போடுவாங்க. சரி, நீ மருந்தாக குடித்தா கூட பிரச்சனை இல்லைன்னு விட்டுடலாம், போனா போட்டோன்னு. பாட்டிலாக முழுங்கிடுவானுவான். கேட்டால் நான் ஒரு கிறிஸ்தவன். அப்போ யார் இருக்கான்ட்ட? அந்த கிறிஸ்துக்குரியவன் தான் இருக்கிறான். அந்த கிறிஸ்து உள்ளேருந்து குடிப்பான், கொஞ்சம் குடிப்பான், அதுக்கப்புறம் கொஞ்சம் குடிப்பான், அதுக்கப்புறம் கொஞ்சம் குடிப்பான், அதுக்கப்புறம் குடிப்பான், குடிச்சிட்டே இருப்பான். பிற விடிய காலம் குடிப்பான். சாப்பிட வேண்டாம். அவனுக்கு இட்லி சாப்பிட தோணா, தோசை குடிக்க தான் தோணும். அந்த தோணல் என்பதை அந்தி கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறான் என்பதான் அடையாளம். ஏன்னா உன் உறுப்புகளை சேதப்படுத்தின செத்துருவேன்னு அந்தி கிறிஸ்து தெரியும். அந்தி கிறிஸ்து தெரியும். அதனால தான் அப்படி சாகடிக்கிறான் அவன். நான் ஆர்சி கிறிஸ்தவனாக இருந்தாலும் அன்னைக்கு அந்தி கிறிஸ்துவ ஜெயிக்கிற கிறிஸ்தவனாக இருந்தேன். சில கட்டங்களில், எல்லா கட்டங்களும் இல்லை, சில கட்டங்களில். அப்படின்னா ஏன் பீரோ ஒரு செல்ஃபை திறந்தாச்சுன்னா விதவிதமான பாட்டில் இருக்கும். இந்த விதவிதமான பெண்கள் சிலைகளை செய்து வச்சுருக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி பாட்டில்கள் நிறைய இருக்கும். சாராய பாட்டில் நிறைய இருக்கும். ஏன்னா உயர் அதிகாரிகளோடு இருந்து நான் தண்ணி அடிக்குவேன். மிச்சம் வைக்கிறலாம் தூக்கிட்டு வந்துடுவேன். அவங்க நக்கி குடிப்பாங்க, நான் மொத்தம் தூக்கிட்டு வந்துடுவேன். தூக்கிட்டு இருந்தாலும் மொத்தமாக குடிக்க மாட்டேன். எல்லா நாளும் குடிக்க போகிறதில்ல.
தோணுச்சுன்னா குடிச்சிடுவேன். 24 மணி நேரம் குடிச்சிடுவேன். 24 மணி நேரம் குடித்தாலும் நான் ஸ்டடியாக தான் நிற்பேன். உற்சாகமாக கையை தட்டுங்க. பாட்டில் இருக்குன்னு சொல்லி எப்போ குடிக்க மாட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தான் குடி. சில நாட்களில் இருக்கும். அதனால் அந்த கிறிஸ்து ஜெயிச்சிட்டான். ஒரு முறை எனக்கு மனைவிக்கும் வாக்குவாதம். சென்னையில் ஆவடியில் வாக்குவாதமாய், இன்னும் இவளுக்கு எனக்கு பணத்தை கொடுக்கணும். எல்லோரும் அப்படி தானே சொல்லுவாங்க, எனக்கு பணத்தை இவளுக்கு கொடுக்கணும். சில நேரம் ஹார்ட்டான வார்த்தைகள் எல்லாம் பேசுவாள். ஆனால் ஒரு நாள் மன்னிப்பே கேட்க மாட்டான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், தப்பு யார் பண்ணாலும் தப்பு. நான் போய் பிராண்டி ஷாப்பில் போய் நிறைய குடித்து தள்ளாடி நடக்க முடியாத அளவு குடித்தேன். ஏன்னா சாகிறதுக்கு வண்டியில் குடிக்கிறேன். அவள் எத்தனை பாட்டில் உள்ள போயிருக்கோம். ஆவடியில் தள்ளாடுகிறது என் கால்கள், நடக்க முடியாது, கீழே விழுந்துருவேன். இப்போ ஜார்ஜ் என்ற ஒரு சகோதரன், அவனுடைய மனைவிக்கு நாங்கள் தான் வேலை எடுத்து கொடுத்தோம், டீச்சர் வேலை. கண்டுபிடிச்சி என்னை தூக்கி அலக்கா தூக்கி ஆட்டோவில் நாய்க்குட்டி தூக்கி போட்ட மாதிரி கொண்டு போய் வீட்டில் இவளுக்கு முன்னாடி போட்டு கொடுத்தான். லெவல் தெரியாது. அப்போ அந்த கிறிஸ்து அன்றைக்கு என்னிடத்தில் ஜெயிச்சிருக்கிறான். இதே பில்டிங்கில் நான் பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்துகிற காலகட்டத்தில், அதாவது சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி பாக்கெட் சாராயம் வந்தது. கவரில் 10 ரூபா சாராயம், கெமிக்கல் மாதிரி தான் இருக்கும். நான் 1 மணி நேரத்துக்கு ஒரு பாக்கெட் சாராயம் அடிப்பேன். 1000 இன்விடேஷன் மேலே இன்விடேஷன் அடிப்பேன். மிஷின் நல்லா ஓட்டுவேன். எப்பேரோட மிஷினை காலாலே ஓட்டிடுவேன். வேகமாக ஓட்டுவேன். மோட்ரு எல்லாம் பின்னாடி தான். அவ்வளோ பிரிண்டிங் கலையில் எக்ஸ்பர்ட்டு. 4 பிரிண்டர்கள் உண்டு. 5 நான் ஷிஃப்ட் வச்சு அடிப்போம். அவ்வளோ ஒர்க்கு. 3 பிரிண்டிங் ப்ரெஸ் இந்த ஊர்லேயே வச்சுருக்கிறோம். ஒன்று திருப்பரப்பு, ஒன்று முழுக்கோடு, ஒன்று கடையல். அப்படி வச்சுருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு தான் சவால் விடுறான். 10 பாக்கெட் சாராயம் நீ சேர்த்து குடி.